மரத்திலிருந்து கீழே இறங்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை முன்பாக மண்டியிட்டால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். இதோ அலைந்து விட்டோம், ஓடுகின்ற அலைகள் எல்லாவற்றையும் அலைந்தோம், கர்த்தரை பார்க்க முடியவில்லை. ஆனால் நாம் முழங்கால் நின்ற போதும் கர்த்தரை பார்க்கலாம். இப்படி கர்த்தரை பார்த்த இந்த சகேவு பிறகு என்ன ஆனது? வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனாரே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், காட்டத்தை மரத்திலிருந்து கீழே இறங்கி கர்த்தரை நம்ப வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்த போது சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு எப்படியாவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டும், உங்கள் மன முறை வடைய செய்ய வேண்டும் என்று தானவன் இருப்பான். 1 பேதுரு 5:8 வசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். He will never keep quiet. அவன் சுற்றி திரிகிறான், எப்படி உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று. இப்படி சகேயு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்த போதே சொல்லுகிறார்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகின்றார். அதை கண்ட யாவரும், அதாவது முறுமுறுத்தார்கள். இயேசுவை சொல்ற மாதிரி சொல்றாங்க, அஃபெக்ட் ஆகிறது சகேயு. என்னடா பாவியான மனுஷன். எப்போதும் சாத்தான் நம்ம டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் அநேகமாக கொடுத்துடுவான். நாம் ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரிடத்தில் நம்ம கவனத்தை செலுத்தாமல் மனுஷரிடத்தில் நாம் ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது மனுஷரை போதும் அவங்க சொல்லுற வார்த்தைகள் என்றுமே நம்ம டிஸ்கரேஜ் ஆகி விடும். அப்ப இப்படி மனுஷரை நமக்கு பார்த்து மனுஷர் மேல் நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கீழ்ப்பை செய்ய வேண்டும். இப்படி செய்த போது சகே என்ன செய்கிறார்? அவன் நின்று கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, படிங்க. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவன் என்ன செய்யறாங்க? இவன் பாவி, இந்த பாவியான வீட்டில் தங்க போகிறாரே என்று. ஆனால் இயேசு அவனை பாவியாக பார்த்தால் அவன் இப்பொழுது பாவியாக இல்லை. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனாலே அவன் இயேசு சொல்லவில்லை ஆஸ்திகள் எல்லாத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விடுவான்னு சொல்லவில்லை. அவனே சொன்ன, அவன் நின்று கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 அத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன். எப்படி அந்த மாற்றம்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த சகை எப்படி எடுத்தார்? எல்லாம் இப்படியான பாவியான மனுஷன் இன்னும் சொல்றாங்க. ஆண்டவருக்கான மரத்திலிருந்து கூட கீழே இறங்கி வந்தாங்க. ஆனா என்ன எல்லாம் பாவின்னு சொல்றாங்க, பின்வாங்கி போகவில்லை. சங்கீதம் 3 எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் சங்கீதத்தின் தலைப்பை எடுத்து வாசியுங்கள். 3ஆம் சங்கீதம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஓடி போன பிறகு இல்ல, ஓடி போகையில் பாடின சங்கீதம். 3ஆம் வசனம் படிக்கலாம். 2ஆம் வசனம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் சொல்லுகிற அநேகரா இருக்கிறார்களா? உங்களுக்கு இது கிடையாதுங்க, ப்ரொமோஷன் இல்லை, பரவாயில்லைங்க, இந்த பிசினஸ் உங்களுக்கு கிடையாது, பரவாயில்ல. ஆனா விசுவாசி நமக்கு தேவனிடத்தில் நம்ம ரட்சிப்பு இல்லைன்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாமே போயிடும். நம்ம அப்போ ஆண்டவர் என் மேல பிரியமா இல்லையா? எல்லாம் சொல்றீங்க, தேவனுக்கும் சம்மதம் இல்லையா? கர்த்தர் அவனை தண்டிக்க போறாரு பாரு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற ஒருத்தர் 2 பேர் அநேகராக இருக்கிறார்கள். எப்பொழுது? தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகையில் பாடின பாட்டு. 5ஆம் வசனம் படிங்க. நான் படுத்து இவ்வளவு கஷ்டத்தில் போற தாவீது ஓடி போகிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்ப பாருங்க, இவன் தாவீதுக்கு பயந்து ஓடி போக எப்படி ஓடி போறான்? நீ 2 நாளாக படித்து பார்த்தீங்கன்னா அவர் வெறுங்காலாய் மலையின் மேல் நடந்து ஓடி போகும் பொழுது அவர் பாடுறாராம். அவர் பாடும்போது என்ன சொல்றாரு? நான் படுத்து நித்திரை செய்வேன். எப்படிங்க படுக்க முடியுது? இவர் ஓடி போகும்போது நம்ம அப்படியே ஓடி போனாங்க. நான் நேற்று அங்கேருந்து வந்தீங்க, திருச்சியிலேருந்து வந்தீங்க, படுத்துட்டு நித்திரை பண்ணீங்க, காரில் உட்காந்துருந்தீங்கல்ல, அது உட்காந்துருக்கிற பொசிஷன் பார்த்தா உங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சு, இருந்தாலும் உட்காந்து வந்தீங்க. அப்போ ஆனா தாவீது என்ன சொல்கிறார்? தன்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட்டார். கர்த்தரே எனக்கு பரிகாரி என்று நினைத்து அவர் சொல்லுகிறார், நான் படுத்து என்ன தெரியுங்களா? தெரியல, சர்ச்சில் படுத்து நித்திரை செய்தேன். அப்ப தாவீதுக்கு எப்படி இருந்தது? ஆகவே தான் தாவீது சொல்கிறார், உம்மாலே ஒரு சேனைகள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 27:1. கர்த்தரின் ரட்சிப்போம், என் பலனமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனமானவர், யாருக்கு அஞ்சுவேன்?
பொல்லாதவர்களாகிய என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்து என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆனா மனுஷனை தேடி போனீங்க, மனுஷனுடைய ஆலோசனை அவுட். அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவாரு. பிச்சுமுத்த கூட சொன்னார், நான் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர், நான் ஃபுட்பாலில் என்ன டிஸ்ட்ரிக்டா நேஷனலா இன்டர்நேஷனலா, இன்டர்நேஷனல் நான் தான் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அண்ணா பரவாயில்ல அண்ணன், ஒரு நாள் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, போய் பார்க்கலாம் அண்ணன் எப்படி விளையாடுறேன். கிரவுண்ட்லேயே இல்லைங்க, அவர் அவுட்டில் நின்றுருக்காரு. என்னன்னு கேட்டாக்கா பால் வெளியில் போமா, அதெல்லாம் எடுத்து அவுட்ஸ்டாண்டிங் அவர். நானா அப்போ இவர் சொல்கிறார் அப்படின்னு அப்படி என்ன சொன்னார், நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுங்க, வேண்டாங்க இவர் ஹோம் ஒர்க் எல்லாம் வந்துருப்பாரு, வெளியில் நின்றுருப்பாரு, அவுட்ஸ்டாண்டிங். அப்போ இந்த மனுஷனுக்கு என்ன, எனக்கு கூட ஒரு நாள் பயம் ஆயிடுச்சு. என்னன்னா எல்லாம் இந்த சிக்கன் குனியா எல்லாம் சொல்கிறாங்களே பயமாக இருக்குது. நான் பயப்படாதீங்க, நீங்கள் எந்த டாக்டர் இல்லை பயமாக இருக்குது, வந்துச்சுன்னா கால் எல்லாம் விட்டு போயிடும், ஒன்றும் பயப்படாது. சிக்கன் சாப்பிட்றதில்ல, ஆமாம் குனியாத, நீ குனிஞ்சு சாப்பிட்டா சிக்கன் குனியா வந்துடும். நான் என்ன பண்ணிட்டேன், அட்டா அப்படியான்னு சொல்லி சிக்கன் சாப்பிட நின்றுட்டு இப்படி சாப்பிடும் எங்கடா. அப்புறம் இன்னும் கேட்டான் மட்டன் குனியா வந்துடும், அப்படி போடு. அப்போ மனுஷன் ஏதாவது சொல்லி விட்றாங்க, நம்ம என்ன சார் பயந்துட்டு இருக்கிறோம். சிக்கன் கனியாவா மட்டன் கனியாவா கர்த்தரை நோக்கி பார்க்கும் அனுபவம் நமக்கு தேவை. ஏன் மனுஷன்கிட்ட போறீங்க, மனுஷன் அப்படித்தான். ஆனால் சகை என்ன செய்தார், கர்த்தர் எதில் வந்தாலும் பரவாயில்ல, ஆஸ்திகளில் பாதியை அவருக்கு கொடுக்கிறேன். இவ்வளவு சந்தோஷமாக சகையோ இன்னொரு சாட்சி சொல்லுகிறார். நான் இயேசுவை பார்க்க போனேன், இப்ப இயேசு என்னை தேடி வந்தார். எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். அந்த சாட்சியான பாடலை நாமும் கேட்கலாம். என்னை தேடி வந்தாரே, ஆனந்தம் என் வீட்டிற்குள் வந்தாரே, எனக்கெல்லாம் பேரின்பம். என்னை தேடி வந்தாரே,
வரும் இயேசு என்று சகைவை தேடி சென்றார். காட்டத்தை மரத்திலே நம்பிக்கையா வைத்திருந்த சகையோ கீழே இறங்கி கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்று இந்த நாளிலும் இதே இயேசு என்றும் நம்மை தேடி வந்திருக்கின்றார். எதற்காக? ஒருவேளை இந்த காட்டத்தை மரம் நமக்குள் இருக்கும் என்றால் அந்த காட்டத்தை மரத்தை விட்டு உடனடியாக இறங்கும்படியாக, நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகும்படியாக, கர்த்தருடைய சித்தத்தின் படி நடக்கும்படியாக, ஒரு நாளிலே ஜீவ கிடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தம் படும்படியாக நம்மை தேடி வந்திருக்கின்றார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் நேரம். உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட தாள் அந்த பாடலை தயவு கூர்ந்து ஒவ்வொருவரும் எழுந்து ஒரு அர்ப்பணிப்போடு அந்த பாடலை பாடலாம். இந்த பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவரே இன்று முதல் நான் உமக்காக ஒரு பிரகாசிக்கிற பிள்ளையாக மாறுவேன். என்னை பார்க்கிறவர்கள் எனக்குள் இயேசுவை காண வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்யும்படியாக அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாடலை எழுந்திருந்து பாடலாம். Thank you.
என் இயேசுவே எங்களையும் நீர் நோக்கி பாரும். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மையமுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் உங்களை நிலைநிறுத்த வல்லமுள்ளவரும் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம் ரட்சகராக தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்தனை நாட்களாக மற்ற கொஞ்சம் தயவுசெய்து ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கு மேலே ஆகாது. இத்தனை நாட்களாக மற்றவர்களை விட நாம் மிகவும் உயரத்தில் இருக்கிறோம், காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறோம் என்று நம்பியிருந்தோம். ஆனால் காட்டத்தி மரம் உயரமல்ல, இயேசுவை காண வேண்டும் என்றால் எல்லோரும் கீழே இறங்கி வர வேண்டும் என்று ஒரு அற்புதமான செய்தியை குறித்த சகோதரர் நெல்சன் ராஜ்குமார் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் மற்றும் அவருடைய இசைக்குழுவுக்கும் சென்ட் தாமஸ் லுத்தரன் சர்ச்சின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரதர் நெல்சன் ராஜ்குமார் அவர்களை கௌரவிக்கும்படி நமது சபையினுடைய முன்னாள் தலைவர் பாண்டியன் ஐயா அவர்கள் நெல்சன் ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். ஐயா வாங்க. இந்த ஆவிக்குரிய கதா காலட்சேபத்தை பற்றி நாம் அதனுடைய சபையினுடைய குரு ரெவரண்ட் ஜே மோகன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். நான் அமர்ந்து ஒரே ஒரு காரியத்தை தான் யோசித்து கொண்டிருந்தேன். நம்முடைய சபையிலே அடிக்கடி ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் நடத்தக்கூடாது என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆக குறிப்பாக நான் ரசித்ததோடு மட்டுமல்லாமல் மாத சங்கத்துக்கு நான் சொல்ல விரும்புவது, உங்களிலே வரமுள்ள, குறிப்பாக பாடுகின்ற வரமுள்ள எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இதை ஒரு குழுவாக எடுத்துக்கொண்டு இவ்விதமான நிகழ்ச்சிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சபைக்கும் நீங்கள் அளித்தால் நன்றாக இருக்கும். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருவார்கள். மீண்டுமாக என் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கும் குழுவை சார்ந்த, குறிப்பாக எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் நினைக்கிறேன், அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து நல்ல செய்தியை பாடல் வடிவிலே கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி. இருந்தாலும் ஐயா
அவரு தாய்க்குருவிக்கு உண்டு, தாய்க்குருவிக்கு உண்டு. முதல்ல தந்தை குருவி. தாய்க்குருவி சபை சேகர குழு என்னைக்குமே மரியாதை உண்டு. தந்தை குருவி நிலையா நிற்க மாட்டாரு, அவர் முன்னூறு சபைக்கு போயினே இருப்பாரு. தாய்க்குருவி தான் அந்த சபையினுடைய தலைமை. தாய்க்குருவி அருமை அண்ணன் பிச்சைமுத்தி அவர்களே, சேகர குழு சார்பாக வாங்கிக்கோங்க. பிரின்சிபால் டீச்சர்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க சார்பாக நீங்க வாங்கிக்கோங்க. மனமோந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயர் இப்போ எதை நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி தர்றது நம்ம சபையினுடைய கடமை. இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்று முதல், இது ஆரம்பம், இது தொடக்கம் தான். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும். வரக்கூடிய அடுத்த மாதம் கூட ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது சபையின் சார்பாக ரெட்ரீட், ஒரு புதிய இடத்திற்கு, ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான ஆலோசனை